வணக்கம். உங்க கோட்ல ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அது மெதுவா வளர்ந்து உங்க சாஃப்ட்வேரையே காலி பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம ரொம்ப சாதாரணமா பாக்குற லாங் மெத்தட் அப்படிங்கிற அந்த மிருகத்தை எப்படி அடக்கலான்னு தான் பார்க்க போறோம். இந்த லைன எவ்ளோ கரெக்டா இந்த பிரச்சனையே சொல்லுது இல்லையா? நம்ம மெத்தட்ஸ் எல்லாம் போக போக எப்படி கண்ட்ரோல் இல்லாம பெருசா வளருதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். புதுசா ஏதாவது வேணும்னா கூட ஆட் பண்ணிட்டே போறோம். ஆனா பழையதை தீக்கிறதோ இல்ல அதை கொஞ்சம் சரி பண்றதோ அதெல்லாம் நம்ம செய்யறதே இல்ல. அப்போ இந்த லாங் மெத்தட நம்ம கோட் பேஸ்ல ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய மிருகம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது ரொம்ப சைலண்டா வளரும். ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனைய வெடிக்கிற வரைக்கும் யாரு கண்ணிலுமே படாது. சரி, இந்த மிருகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு டாக்டர் சிம்டம்ஸ் வச்சு நோயை கண்டுபிடிக்கிற மாதிரி நாமளும் முதல்ல இந்த கோட் நோயோட அறிகுறிகள் என்னென்ன கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் லாங் மெத்தட். ஒரு மெத்தட் அது செய்ய வேண்டிய வேலையை தாண்டி தேவையில்லாத பல வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கும்போது அது புரிஞ்சுக்கிறதோ மாத்துறதோ இல்ல வேற இடத்துல யூஸ் பண்றதோ ரொம்பவே கஷ்டமாயிடும். இதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் ஆஃப் தம்ப் இருக்கு. பொதுவா ஒரு மெத்தட் 10 லைனுக்கு மேல போச்சுனாலே நம்ம கொஞ்சம் உஷாராகிடணும். ஏன் இது இவ்ளோ பெருசா இருக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இது ஒன்னும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. ஆனா இது ஒரு முக்கியமான வார்னிங் பெல் மாதிரி. சரி, இந்த லாங் மெத்தட்ஸ் எல்லாம் ஏன் உருவாகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சொல்லப்போனா இது எல்லா டெவலப்பரும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்தான். பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான். ஏற்கனவே இருக்கிற கோடை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்துறதை விட புதுசா 2 லைனை சேர்த்துட்டு போறது நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. இந்த ஒரு சின்ன மனநிலையில தான் அந்த மிருகம் வளரவே ஆரம்பிக்குது. இதுதான் நமக்கு சொல்லிக்கிற ஒரு காமனான சமாதானம். அட, இது வெறும் 2 லைன் தானே, இதுக்கு போய் புதுசா ஒரு மெத்தட் எழுதணுமா அப்படின்னு நினைப்போம். இப்படி ஒவ்வொரு தடவை நினைக்கும் போதும் அந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கு. கடைசியில என்ன நடக்குது? நாம பாதிப்பே இல்லைன்னு நினைச்சு சேர்த்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போக போக ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய சிக்கலா மாறிடுது. கடைசியில யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஸ்பாகெட்டி கோடா அது மாறி நிக்கும். அதை சரி பண்றது இருக்கே, அப்பப்பா ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுக்கு தீர்வு என்ன? வாங்க சில நல்ல ரீஃபேக்டரிங் டெக்னிக்ஸை வச்சு இந்த மிருகத்துக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கைடிங் பிரின்சிபல். ஒரு கோட்ல ஒரு இடத்துல கமெண்ட் போட்டு விளக்க வேண்டிய அவசியம் வருதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே அந்த கோடை அங்கிருந்து எடுத்து அதுக்கு ஒரு நல்ல பேரா வச்சு ஒரு புது மெத்தடா மாத்திடுங்க. இதுதான் பெஸ்ட் வழி. இதெல்லாம் தான் இந்த நோய்க்கான முக்கியமான ட்ரீட்மெண்ட்ஸ். உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன? ஒரு பெரிய மெத்தட்ல இருக்கிற ஒரு சின்ன பகுதியை மட்டும் தனியா பிரிச்சு அதுக்கு ஒரு புது பேர் கொடுக்கறது. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் அந்த பெரிய மிருகத்தை சின்ன சின்னதா நாம சுலபமா ஹேண்டில் பண்ற மாதிரி துண்டுகளா உடைக்கிற பவர்ஃபுல் டூல்ஸ். ஓகே, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மிருகத்தை அடக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? உங்க கோடோட ஹெல்த்துக்கு இதனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு இப்ப பார்க்கலாம். இதுல பெனிஃபிட்டே இதுதான். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கோடிங்ல சின்ன சின்ன மெத்தட்ஸ் இருக்கிற கிளாஸுகள் தான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழுமா. ஆமா, கோட் ரொம்ப நாள் ஸ்டேபிளா இருக்கும். ஒரு மெத்தட் எவ்ளோ நீளமா இருக்கோ அதை மெயின்டைன் பண்றது அவ்ளோ கஷ்டம். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் புரிஞ்சிக்கவே முடியாத நிறைய டூப்ளிகேட் கோடை உள்ள மறைச்சு வச்சிருக்கிற அந்த மிருகம், இன்னொரு பக்கம் ரொம்ப தெளிவா மெயின்டைன் பண்ண ஈஸியா திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியற மாதிரி அடக்கி வச்சிருக்கிற ஆரோக்கியமான கோட். ரெண்டுக்கும் எவ்ளோ வித்தியாசம் பாருங்க. இப்போ இந்த அட்வைஸ கேட்ட உடனே எல்லா டெவலப்பர் மனசுலயும் வர ஒரு பொதுவான கவலைய பத்தி பேசலாம். ஆமா, இப்படி நிறைய சின்ன சின்ன மெத்தட்ஸ உருவாக்கினா பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்காதா? இந்த கேள்வி உங்க மனசுல கண்டிப்பா வரும். இது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனா உண்மை என்னன்னா, இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஆப்டமைஸ்டா இருக்கு. அதனால இந்த சின்ன சின்ன மெத்தட் கால்ஸ்னால வர்ற பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லப்போனா அதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்ல. நிஜமான பெனிஃபிட் என்ன தெரியுமா? உங்க கோட் சுத்தமா தெளிவா இருந்தாதான் உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸை குறைக்கிற பெரிய பிரச்சனைகளை உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு குழப்பமான கோட்ல அந்த பாட்டில் நெக்கை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்காகத்தான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்களை உங்க சொந்த வேலையில எப்படி அப்ளை பண்ண போறீங்க? உங்க கோட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற மிருகங்களை அடக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.